முருங்கைக்கீரை தண்டு இதை வச்சு நான் இப்போ சூப்பு செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சு தான் இப்போ நான் சூப்பு செய்ய போகிறேன். இந்த கீரை பொரியல் பண்ணலாம், நல்லா சத்தானது. கீரையை தண்ணியில் நல்லா அலசி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சுத்தமான தண்ணியில் ஒரு 2-3 டைம் அலசி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அலசிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பெரிய பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி எடுத்து க்ளீனாக அலசி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். மண்ணெல்லாம் இருக்கும், தூசியெல்லாம் இருக்கும். நான் ஒரு 3 தண்ணி அலசிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அலசிக்கோங்க. நான் எப்படி இப்போ ஊற்றுறது சொல்லுங்கள். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. முருங்கைக்கீரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகா, பெரிய சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். முருங்கைக்கீரைக்கு வந்து வெங்காயம் நிறைய வேணும். நான் காஞ்ச மிளகா தான் போடுவேன், பச்சை மிளகா போட மாட்டேன். என்னென்னா அந்த கீரையும் பச்சை கலரில், மிளகாவும் பச்சை கலரில் இருந்தால் தெரியாது, பசங்க அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. வதங்கிட்டோம் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பாதி வெங்காயம் தான் வதங்கியிருக்கு. பாதி வெங்காயத்து கூட அப்படியே நம்ம கீரை சேர்த்துக்கலாம். கீரையும் வெங்காயமும் ரெண்டும் கரெக்டாக இருக்கும் வதக்கிறதுக்கு. முருங்கைக்கீரை ரொம்ப சத்தானது. செம்மையாக மழை வந்துட்டுருக்குங்க வெளியே. சரியான மழை, நிறைய ஜோராக வந்துட்டுருக்கு. கீரையை நல்லா சேர்த்து வெங்காயமும் கீரையும் வதக்கிக்கலாம். சளி பிடிச்சிருந்தா முருங்கைக்கீரை சாப்பிட்டா கண்டிப்பாக சளி சீக்கிரமாகவே விட்டுடும். ஏன்னா இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா வேலை செய்யும் சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு. லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கலாம். நம்ம சிம்லே வச்சு நல்லா வதங்கட்டும். இந்த கலக்காய் கீரைக்காக உரிச்சுன்னுக்கிறேன். இதை உரித்து நல்லா வறுத்து பொடி பண்ணி கீரையில் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். பாதி வதங்கிருக்கு, இன்னும் வதங்கட்டும். மூடி வைக்கக்கூடாது, ஓப்பனாகவே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கீரை தண்ணி விட்டு நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். உரிச்ச கலக்காவை இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு மேலே இருக்கிற தொட்டெல்லாம் நீக்கி மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தீயாமல் மீடியமாக வறுத்து எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு. பாருங்கள், கடலையே நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. ஒரு 6 பல் பூண்டு போடுறேன். இப்போ இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கீரையில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சத்தான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.